தமிழ்தாயை வணங்கி சிந்தனை சுடராய் சுதந்திரத்தை பொறுப்பிற்கும் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோ கொடுத்தீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சமூக சேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு நான் எனக்கு என் மைண்ட்ல வச்சிருக்கேன். காது கேட்டுச்சா? என்னோட கணவர் கூட எனக்கு இவ்வளவு புகழல, ரொம்ப அழகா புகழ்ற தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவன் மைண்ட் தான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி அற்புதமா பேசினாரு. அவரும் ஒரு பேச்சாளர்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எங்களுடைய அடுத்தடுத்த மேடைகள்ல ஒரு ரொம்ப கம்மியா இருக்கு. நடுவர் இடையில கண்டிப்பா பேசு. ஒரு அற்புதமான தலைப்பு. ஒருத்தரும் பேசுறதுக்கு அப்புறம் நல்ல கையை தட்டணும். ஏன் தெரியுமா? பெண்களா நல்ல கை தட்டினா கூந்தல் நீளமா வளரும். நிஜமா சொல்றேன். சரியா? தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு தேசம் பற்றி தலையிடுறது என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். இந்த பட்டிமன்றத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, அடுத்து வர தலைமுறை இளம் தலைமுறைகளுக்கு நாம் இந்த பட்டிமன்றம் மூலியமாவோ ஒரு சின்ன ஒரு கதை ஏதோ ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி இத்தனை பேர் கவனிக்கிறாங்க, இத்தனை பேர் பாக்குறாங்க, ஏதோ ஒரு மூலையிலாவது தேசப்பட்டுனா என்ன அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த இது வந்து போய் சேரணுங்கிறத மூலியமா அந்த பட்டிமன்றத்தை நான் பாக்குறேன். காலம் மாறிடுச்சு. ஆதரை சிற்பி விருது வழங்கி சிறப்பு செய்கிறது. செல்வி சே சபானா, மாணவர்கள் கரோசை எழுதுவாங்க. செல்வி இந்திரா தேவி, செல்வி கு சுப்ரஜா, தமிழ் ஆளுமை விருது. செல்வி ஆ சண்மதி, தமிழ் ஆளுமை விருது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப முதல் மேடையிலேயே ரொம்ப அற்புதம். அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.